வணக்கம். உயிர் எப்படி ஒரே ஒரு செல்லிலிருந்து நம்மள மாதிரி கோடிக்கணக்கான செல்கள் கொண்ட ஒரு பெரிய உயிரினமா மாறுதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இந்த குட்டி குட்டி செல்கள் எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு சூப்பர் டீமா வேலை செய்யுதுன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ அமீபா மாதிரி ஒரு உயிரினத்தை எடுத்துக்கோங்க. அது ஒரு ஆள் கம்பெனி மாதிரி. சாப்பிடுறதுல இருந்து கழிவுகளை வெளியேற்றுற வரைக்கும் எல்லா வேலையும் அந்த ஒரே ஒரு செல் தான் செய்யணும். ஆனா நம்ம உடம்புல அப்படி இல்ல. இங்க வேலைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. இதய செல்கள் துடிக்கிறதுக்கு மட்டும் வேலை செய்யும். நரம்பு செல்கள் தகவல்களை கடத்த மட்டும் வேலை செய்யும். இதுக்கு பேரு தான் வேலை பகிர்வு. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கிறதால தான் நம்மள மாதிரி பெரிய உயிரினங்கள் ரொம்ப திறமையா இயங்க முடியுது. அப்போ இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. இத்தனை ட்ரில்லியன் கணக்கான செல்களை எப்படி ஒன்னா ஒருங்கிணைக்கிறது? ஒன்னோட ஒன்னு சண்டை போடாம ஒரே குறிக்கோளோட ஒரு டீமா வேலை செய்ய வைக்கிறது எது? அந்த கேள்விக்கான பதில்தான் திசு. ஒரே மாதிரியான அமைப்பை கொண்ட செல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய ஆரம்பிச்சா அந்த செல்களோட குழுவுக்கு பேர் தான் திசு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்போட பில்டிங் பிளாக்ஸ் இதுதான். சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம், அதுங்களுக்கு என்னென்ன திசுக்கள் இருக்கு, அப்புறம் கடைசியா நம்ம உடம்ப பாதுகாக்கிற திசுக்களை பத்தியும் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். தாவரங்களும் சரி விலங்குகளும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி திசுக்களால் ஆனதா என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இல்ல. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேற வேற. தாவரம் ஒரே இடத்துல நிக்குது, விலங்குகள் உணவுக்காக அங்கும் இங்கும் ஓடுது. இந்த ஒரு அடிப்படை வித்தியாசம்தான் அவங்களோட உடலமைப்புல பெரிய மாற்றங்களை உருவாக்குது. இந்த வித்தியாசங்களை கொஞ்சம் பாருங்க. தாவரங்கள் ஒரே இடத்துல நிக்கிறதால அதுக்கு ரொம்ப உறுதியான சப்போர்ட் தேவை. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சப்போர்ட் கொடுக்கிற திசுக்கள்ல பெரும்பாலானவை உயிரில்லாத செல்களால் ஆனது. ஏன் தெரியுமா? ஏன்னா உயிரில்லாத செல்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு, அதாவது சக்தி ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா விலங்குகள் அப்படி இல்ல. உணவுக்காக இருப்பிடத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால அதுக்கு நிறைய சக்தி தேவைப்படுது. அதோட திசுக்கள் எல்லாமே உயிருள்ள செல்களால் ஆனது. சரி, வாங்க முதல்ல ஒரு செடியை எப்படி உருவாக்கலான்னு பாப்போம். ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு வெயில் மழை காத்துன்னு எல்லாத்தையும் சமாளிச்சு வளர அதுக்கு என்ன மாதிரி ஸ்பெஷல் திசுக்கள் தேவைப்படுது? தாவர திசுக்களை அதுங்க பிரியற திறனை வச்சு ரெண்டு பெரிய டீமா பிரிக்கலாம். ஒன்னு ஆக திசு. இதுதான் தாவரத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீம். இது இருக்கிற இடங்கள்ல தாவரம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது நிலைத்த திசு. கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்ல இருந்து உருவான பிறகு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதுங்க பெரியறத நிறுத்திடும். இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க்கர்ஸ். இந்த படத்துல பாருங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் எங்கெல்லாம் வேலை செய்துன்னு தெரியுதா? செடியோட நுனியிலையும் வேரோட நுனியிலையும் இருக்கிற நுனி ஆக்கு திசு செடிய உயரமா வளர வைக்குது. அதே மாதிரி தண்டுல பக்கவாட்டுல இருக்கிற ஆக்கு திசு தண்ட அகலமா தடிமனா மாத்துது. ஒரு சின்ன செடி நீளமா வளர்றதுக்கு காரணம் நுனி ஆக்கு திசு. அதே செடி வருஷங்கள் போக போக ஒரு பெரிய மரமா தடிமனான தண்டுடன் மாறுறதுக்கு காரணம் பக்கவாட்டு ஆக்கு திசு. சிம்பிள். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் எப்படி ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க்கர்ஸா மாறுது? ஆக்கு திசு செல்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புது செல்கள் மெதுவா அதோட குணத்தை மாத்திக்கும். ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஏத்த மாதிரி அதோட வடிவம், அளவு, செயல்பாடு எல்லாத்தையும் நிரந்தரமா மாத்திக்கும். இந்த சூப்பரான ப்ராசஸ்க்கு பேரு தான் வேறுபாடு அடைதல். நிலைத்த திசுக்கள்ல ரொம்ப சாதாரணமா காணப்படுறது பேரன்கைமா. இத தாவரத்தோட பேக்கிங் மெட்டீரியல்னு கூட சொல்லலாம். உறுப்புகளுக்கு நடுவுல இருக்கிற கேப் எல்லாம் நிரப்பி செடிக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கும். இதோட முக்கியமான வேலை உணவு சேமிச்சு வைக்கிறது. உருளைக்கிழங்குல நம்ம சாப்பிடுற அந்த ஸ்டார்ச் எல்லாம் இந்த பேரன்கைமா செல்கள்ல தான் சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. பள்ளமான காத்து அடிக்கும் போது செடிகள் எல்லாம் வளைஞ்சு கொடுக்குது. ஆனா டக்குன்னு உடையறதில்ல இல்லையா? அந்த ஃபிளெக்சிபிலிட்டிக்கு காரணம் இந்த கோலன் கைமா திசு தான். இது செடிக்கு சப்போர்ட் கொடுக்கும். ஆனா ஒரு சிங்கிள் சுவர் மாதிரி இல்லாம வளைஞ்சு கொடுக்கிற தன்மையோட இருக்கும். இலைகளோட காம்புல இத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு செடிக்கு ரொம்ப கடினமான உறுதியான தன்மை தேவைப்பட்டா அதுக்காக தான் இருக்கு ஸ்க்ளீரன் கைமா. இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி தேங்காய் நார் ஒரு அருமையான உதாரணம்.
அத கையால கிழிக்கிறது எவ்ளோ கஷ்டம். இந்த டிஷ்யூவோட செல்ஸ் உயிர் இல்லாதவை. அதோட செல் சுவர்கள் ரொம்ப தடிமனா இருக்கிறதுனால செடிகளுக்கு ஒரு அபாரமான வலிமையையும் உறுதியையும் கொடுக்குது. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரே மாதிரி செல்களாலான சிம்பிளான திசுக்கள். இப்போ நாம பார்க்க போறது பலவிதமான செல்கள் சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்யற சிக்கலான திசுக்களை பத்தி. இந்த படத்துல இருக்கிற வாஸ்குலார் கற்றை தாவரத்தோட சூப்பர் ஹைவே மாதிரி. இதுதான் தாவரத்தோட உயிர் நாடியே. இந்த சூப்பர் ஹைவேல 2 முக்கியமான பாதைகள் இருக்கு. ஜைலம் ஒரு ஒன்-வே ரோட் மாதிரி. வேர்லேந்து தண்ணீரையும் மினரல்ஸையும் உறிஞ்சி செடியோட உச்சி வரைக்கும் மேல கொண்டு போகும். ஃப்ளோயம் ஒரு 2-வே ரோட் மாதிரி. இலைகள்ல தயாரான உணவை செடியோட மத்த எல்லா பாகங்களுக்கும் வேர் வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த 2ம் தான் தாவரத்தோட போக்குவரத்து அமைப்போட முதுகெலும்பு. சரி, தாவர உலகத்திலிருந்து நம்ம விலங்கு உலகத்துக்கு ஜம்ப் பண்ணலாம். விலங்குகளோட வாழ்க்கை முறையே இயக்கத்தை சார்ந்தது. சுவாசிக்கிறதுலேருந்து சாப்பாடு தேடுற வரைக்கும் எல்லாமே அசைவுகள் தான். அதனால அதுங்களுக்கு தேவையான திசுக்களும் இந்த இயக்கத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. விலங்குகள்ல முக்கியமா 4 வகை திசு அணிகள் இருக்கு. எபிதீலியல் திசு நம்ம உடம்புக்கு ஒரு கவர் மாதிரி எல்லாத்தையும் மூடி பாதுகாக்குது. இணைப்பு திசு நம்ம உடம்போட வெவ்வேறு பாகங்களை இணைச்சு அதுக்கு சப்போர்ட் கொடுக்குது. தசை திசு சுருங்கி விரியறது மூலமா நம்மள நகர வைக்குது. நரம்பு திசு மூளையிலிருந்து வர சிக்னல்களை உடம்பு முழுக்க மின்னல் வேகத்துல கொண்டு போகுது. இந்த 4 டீம்ஸும் சேர்ந்துதான் நம்மள இயக்குது. இந்த 4 டீம்ஸ்ல தசை திசு தான் நம்மளோட எல்லா அசைவுகளுக்கும் காரணம். நரம்பு திசு தான் நம்ம உடம்போட அதிவேக இன்டர்நெட் மாதிரி தகவல்களை பரிமாறிக்குது. ஆனா இப்போ நம்ம உடலோட கட்டமைப்பையும் பாதுகாப்பையும் கவனிச்சுக்கிற முதல் 2 அணிகளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். எபிதீலியல் திசுவை நம்ம உடம்போட செக்யூரிட்டி ஃபென்ஸ்னு சொல்லலாம். நம்ம தோல், வாய், குடலோட உள்பக்கம், இரத்த குழாய்களோட உட்சுவர்னு எல்லா இடத்துலயும் இந்த திசு ஒரு பாதுகாப்பு அடுக்கா இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள என்ன போகணும் என்ன போக கூடாதுன்னு முடிவு பண்ற ஒரு முக்கியமான செக்யூரிட்டி கார்டு மாதிரி இது. இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. நுரையீரல்ல காத்து ஈஸியா பரிமாற்றமாகணும். அதனால அங்க இருக்கிற செல்கள் பேப்பர் மாதிரி மெல்லிசா இருக்கு. ஆனா நம்ம தோல் அதுக்கு வெளியுலகத்திலிருந்து நிறைய பாதுகாப்பு தேவை. அதனாலதான் அது பல அழுக்குகள்ல தடிமனா இருக்கு. எவ்ளோ அருமையான வடிவமைப்பு பாத்தீங்களா? ஒவ்வொரு திசுவோட வடிவமும் அது செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி கச்சிதமா அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு செம்ம சர்ப்ரைஸான விஷயத்துக்கு ரெடியா இருங்க. நம்ம ரத்தம். ஆமாங்க, நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் கூட ஒரு வகை இணைப்பு திசுதான். ஆச்சரியமா இருக்கா? திரவமா இருக்கிற ரத்தம் எப்படி மத்த உறுப்புகளை இணைக்க முடியும்? அதுதான் இணைப்பு திசுவோட ஸ்பெஷாலிட்டி. இணைப்பு திசுவோட சிறப்பு என்னன்னா, அதோட செல்கள் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம மேட்ரிக்ஸ்னு சொல்ற ஒரு திரவத்துல இல்லனா ஒரு திடப்பொருள்ல மிதந்துட்டு இருக்கும். ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பழங்கள் எல்லாம் செல்கள்னா அதை சுத்தி இருக்கிற ஜூஸ் தான் மேட்ரிக்ஸ். ரத்தத்துல இந்த மேட்ரிக்ஸ் பிளாஸ்மான்ற திரவமா இருக்கு. ஆனா எலும்புல இதே மேட்ரிக்ஸ் ரொம்ப கடினமா திடப்பொருளா இருக்கு. இப்படி எலும்பு, இரத்தம்னு பல வடிவங்கள்ல இணைப்பு திசு நம்ம உடலை இணைச்சு அதுக்கு ஆதரவா இருக்கு. ஆக ஒரே ஒரு செல்லுல ஆரம்பிச்சு சிறப்பு வேலைகளை செய்யற செல்களோட குழுக்களான டிஷ்யூகள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த டிஷ்யூகள் தான் ஒரு செடியா இருந்தாலும் சரி, ஒரு விலங்கா இருந்தாலும் சரி, எல்லா சிக்கலான உயிரினங்களுக்கும் அடித்தளமா இருக்கு. சரி, திசுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த டீம்ஸ் எல்லாம் சேர்ந்து எதை கட்டுது? அதுதான் நம்ம உடற்கூறியலோட அடுத்த அத்தியாயம். யோசிச்சுக்கிட்டே இருங்க.